பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதோரேசர் ஐப்ராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்த போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது அவன் தாவீது ராஜாவின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசருடைய யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய ஆதரோமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவனிடத்துக்கு அனுப்பினான். ஆதரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். செரியாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 14,000 ஏதோமியரை முறியடித்தான். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். செரியாவின் குமாரன் யோவாப் இராணுவ தலைவனாய் இருந்தான். ஆகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாய் இருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். சபிஷா சம்ரிதியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனையா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாய் இருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவினிடத்தில் பிரதானிகளாய் இருந்தார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல தாவீதினுடைய வெற்றியை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம்
வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ இந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதுதான் யுத்தத்துல ஜெயித்தான். கர்த்தர் யார் கூடலாம் இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும்னா நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தியத்துல வலது இடதுபுறம் சாயாதபடி அவர் பாதையில நடக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவரிடத்துல நம் பாவங்களை அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் சாட்சியை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற பின் சினிமா பார்க்கிறது, அபிஷேகம் பெற்ற பின் இந்த ஹான்ஸ் பாக்கு இல்லைன்னா குடி, எப்போவாது நான் குடிப்பேன். எப்போ? அபிஷேகம் பெற்ற பிறகு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நீங்களே ஆலயம்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டு எப்படி நீ பாவம் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டு எப்படி ஒரு பெண்ணிடத்துல இல்லை ஒரு ஆணிடத்துல நீ தவறா நடந்து கொள்ள முடியும்? அப்ப நீ பெற்ற அபிஷேகம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார். நீ பெற்ற அபிஷேகம் தானா, இல்லாட்டா வேற ஆவி உனக்குள்ள இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவனிடத்துல இருந்து அவன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்யறானா அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி கிடையாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா, வேதம் சொல்கிறது கனிகளால் அறியப்படுவீர்கள். அப்போ வரங்களால் அறியப்படுவீர்கள்னு இருக்கா பைபிள்ல? கனிகளால் அறியப்படுவீர்கள். உங்களுக்கு எவ்வளோ வரம் இருக்கட்டும், தீர்க்க தரிசன வரம் இருக்கட்டும், பேய் ஓட்டுற வரம் இருக்கட்டும், அற்புதங்களை செய்கிற வரங்கள் இருக்கட்டும், இல்லாட்டா நல்லா பாட்டு பாடுவேன், அதாவது நல்லா ப்ரீச் பண்ணுவேன், எந்த வரங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுடைய கனிகளால் தான் அறியப்படுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்றது உன் கனியில தான் தெரியும். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய கனிகள் 9 நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு. அதே போல அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எதெல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு போகணும், இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அப்போ இப்படி அபியாசப்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டே வருவார். ஒரு கடவுளுக்குள்ள வர பிள்ளை உடனே பரிசுத்தமாகி அப்படியே பெர்ஃபெக்டாக ஆயிட மாட்டாங்க. அப்படி பெர்ஃபெக்டாக ஆகிட்டா உடனே ஆண்டவர் எடுத்துக்குவார். ஆனால் நம்மளை பெர்ஃபெக்டாக ஆக்குறது எதுக்கு? நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நான் சொல்கிறார். அசுத்தமாக இருக்கிறோம், அசுத்தமாக இருக்கட்டும்ன்றார். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் நம்ம அந்த அசுத்தத்துக்குள்ளே போகாமல் ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்த நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தாதான் ஒன்று நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை நம்ம மரித்துட்டாலும் நம்ம இந்த அதாவது பூமியில் கண்ணை மூடுனா அடுத்த செகண்ட் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் நம்ம இருக்க முடியும். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதாவது ஆடல் பாடல் கேலி இதை மாதிரி பரியாசம் பண்ணுறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஏன்னு சொன்னால் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், அபிஷேகத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒருவன் பேசுனா அவனை இம்மையிலும் மறுமையிலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க பரிசுத்த ஆவியானவர் தெரியாம இவங்க என்னவோ கத்துறாங்க, என்னவோ பேசுறாங்க அப்படின்னு நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உண்டு, நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. நான் அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களை சொல்லலை, ஆண்டவரை அறிந்தவர்கள் கிறிஸ்தவன் என்று பேர் வைத்திருக்கிறவர்கள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பரியாசம் பண்ணினால்
ஆண்டுகிட்ட போய் முதலாவது மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த அந்நிய பாஷையை நான் பரியாசம் பண்ணினேன், அந்நிய பாஷை பேசுகிறவங்களை கேலி பண்ணேன், கிண்டல் பண்ணேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் ஆண்டவர் சொல்றார். 2 இடத்துல அழுத்தம் திருத்தமா மெய்யாகவே மெய்யாகவேன்னு கொடுக்கிறார். அப்போ ஜலம் ஞானஸ்தானம் இது கட்டாயம் ஒரு நபர் எடுக்கணும். நீ சின்னதில் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், என்ன ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஆனால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞானஸ்தானம். அப்போ அறிவுன்றது ஒன்று வந்த பிறகு, நீ செய்கிறது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு, அந்த தப்பை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும், நான் பாவியாக இருக்கிறேன், இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஆண்டவர் சமூகத்தில் மனதார மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் பாவங்களையெல்லாம் விட்டுட்டு அப்புறம் எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். பாவத்தை வச்சுக்கிட்டே நீ சினிமா பார்த்துக்கிட்டே நீ உல்லாசமாக வாழ்ந்துக்கிட்டே வெறும் கல்யாணத்துக்கு முங்கி எழும்புற பற்றியா, அது ஞானஸ்தானம் கிடையாது. நீ மற்றவங்களுக்காகவோ ஒய்ஃபுக்காகவோ கணவனுக்காகவோ எடுக்கிறியா, அது ஞானஸ்தானம் கிடையாது. குழந்தை கிடைக்கணும்னு எடுக்கிறது ஞானஸ்தானம் கிடையாது. அது ஞானஸ்தானமே கிடையாது. என்னைக்கு நீ மனம் திரும்பி உலகத்துக்கு முதுக காட்டி என் ஆண்டவருக்கு உன் முகத்தை காட்டும்போது, ஆண்டவரே, கெட்ட குமாரன் சொன்னான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அந்த உணர்வு உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட ஒரு மனம் திரும்புதல் இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பாத யாருமே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. ஏன்னா சிலர் நனையாத பாவியாக உலகத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க, சிலர் நனைஞ்ச பாவியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நீ கம்யூனியன் கூட எடுக்கலாம், ஆனால் உனக்குள்ள விபச்சார பாவம், வேசித்தனம் இதெல்லாம் இருந்தால் இங்கே கம்யூனியன் மனுஷர்கள் கொடுத்துருவாங்க, ஊழியக்காரர்கள் கொடுத்துருவாங்க, ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோட கூட விளையாடாதீங்க. ஆண்டவர் அன்பான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் விட்டுக்கிட்டே இருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவேன்னு வெயிட் பண்ணுறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் என்று பைபிளில் நம்ம வசனம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் தாமதிக்கிறார், எங்கே வரார், வரார் வரார் வரார், எங்கே வரார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் இல்லாமல் போயிட்டதை பார்க்குறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை காரியங்கள் நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்படியே அதாவது உல்லாசமாக சுற்றுப்பயணம் போகிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. ஒரு குடும்பமாக அப்படியே விபத்தில் இறந்து போகிறத பார்க்குறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறது நம்ம பெரிய பரிசுத்தவான்றதுனால இல்லை, அவர் கிருபைக்குள்ளே இருக்கிறோம். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வருகிற புகழோ பேரோ பதவியோ அந்தஸ்தோ ஆஸ்திகளோ இதெல்லாம் உங்கள் பலத்தில் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்கள் படிப்புனால சம்பாதிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா படிக்குதுன்னா நீங்கள் கொடுக்குற கோச்சிங்கா, நீங்கள் கொடுக்குற டியூஷனில் கொண்டு சேர்க்குறதும் இதில் சேர்க்குறதும் நீங்கள் கொடுக்குற கோச்சிங் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாட்டா ஒரு செகண்ட் நீ கொடுக்குற அத்தனையும் தரைமட்டமாக போயிடும். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ, நான் கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி கொண்டு இருக்கிற நீ, யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என் தேவனை சார்ந்து கொள்ளாவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் நிரந்தரமே கிடையாது. ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் ஒரு நாள் இந்த ஆசீர்வாதம் உன் கையை விட்டு போகும்போது, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு அன்னைக்கு கூப்பிடுவேன். ஆனால் அதற்கு முன்னால் மனம் திரும்புன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். இதை கேட்டு கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், இன்னும் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருந்தால் தயவு செய்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணினேன்னா
அது விபச்சார பாவம். என கருமையான தேவ பிள்ளையே, கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ணினா அது விபச்சார பாவம். பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சார பாவத்தை செய்யறவங்க, வேசித்தன காரியத்தை செய்யறவங்க கல்லெறிஞ்சு கொன்னார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு இரக்கத்தின் காலத்துல இருக்கிறதுனால எப்படி வேணா போலான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு நாள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு? ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட் உங்களை தொட்டா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் கிருபையா விட்டுட்டு இருக்கிறார். அவர் வலைய போடும்போது அந்த வலைக்குள்ள வந்துருங்க. ஆனா வலைய போட்டு நீ அதுல சேஃப்டியா வர்றதை விட்டுட்டு துண்டில் போட்டு உன்னை கூப்பிடணும்னா, எப்படி தூண்டில் போட்டா மீன் அந்த வாய் மூக்கு எல்லாம் கிளியுமோ, அத மாதிரி சில பிரச்சனையின் மூலமாய் நீ ஆண்டவரை சந்திப்பன்றதை மறந்து போகாத. அதனால ஆண்டவர் இரக்கமா இருக்கிறாருன்னு சொல்லி, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதுன்னு வசனம் சொல்றபடி இன்னைக்கு பாவம் பெருகிற இடத்துல கிருபை இருக்குதான். ஆண்டவர் அழிக்காம காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அதனால அப்படியே நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னை அப்படியே பார்த்துக்குவாரு, சட்டக்குள்ள வச்சுக்குப்பாருன்னு நினைக்காத. ஒரு நாள் ஆண்டவர் கைவிட்டுருவார். சிம்சோனை கைவிட்டது போல உன்னை கைவிட்டுருவாரு. ஒரு நாள் உண்டு. சிம்சோனை ஆண்டவரை நினைச்சா கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் சிக்கி கொண்டு இருந்தான். கடைசி மரண தருணத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான், அந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும், ஒரு விஷயம் எனக்கு பலனை கொடுங்கப்பா. என்னை ஜட்ஜா தான் நீங்க படைச்சிங்க, ஆனா நான் இப்ப ஜட்ஜா இல்லை, நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு ஒரு விஷயம் பலனை கொடுங்க, இந்த பெலிஸ்தரெல்லாம் அழிச்சிடுறேன். பாருங்க, அவன் உயிரோடு இருந்து பச்சை தாடை எலும்புல, கழுதையின் தாடை எலும்புல கொன்றது 1000 பேர். ஆனா சாகும்போது அவனும் சேர்ந்து சாகும்போது 3000க்கு மேல அந்த மண்டபத்தையே அசைச்சிட்டு போயிட்டான். அவ்வளோ ஒரு பேலன்ஸ் சிம்சோனுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், அந்நிய பாஷையின் வரங்களை கொடுத்திருக்கலாம், கிருபை வரங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு ஒரு பெண்ணுக்காக நீ எல்லாத்தையும் ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டு நிக்கிறியா? நீ போற இடம் என்ன தெரியுமா? நரகன்றதை மறந்துடாத. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு உன் மாம்சம் விரும்பினதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா அன்னைக்கு அக்கினியில எரியும் போது அன்னைக்கு துடிப்ப, ஐயோ ஆண்டவரே நான் அன்னைக்கே மனம் திரும்பலையேன்னு. காலம் சென்ற பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை இந்த செய்தி உனக்கு கடைசி செய்தியா கூட இருக்கலாம். இதை யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை பாவத்தோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை அதுலேருந்து விடுதலை செய்யுங்கன்னு கேளுங்க. உங்களால் வெளியே வர முடியாது. ஏசப்பாட்ட வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, என் மனைவிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு ஆண்டுகிட்ட கேளுங்க. என் கணவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நான் படிக்க போகிறேன்னு எங்கள் அப்பா அம்மா நினைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு நான் படிக்க போகிறேன்னு நினைக்கிறாங்க, காலேஜுக்கு நான் படிக்க போகிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நான் ஒரு வாலிபனோட ஒரு பெண்ணோட நான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரை, இதுலேருந்து வெளியே வர முடியல, என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கட்டாயம் அன்பு தம்பியே, நீ கட்டாயம் அதுலேருந்து வெளியே வர முடியும். இன்னைக்கு அதில் சிக்கிக்கிட்டு உன்னால் படிக்க முடியலல்ல, உன்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலல்ல, நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகு. ஆண்டவரே என்னை இதுலேருந்து விடுதலை செய்யுங்கன்னு கேள். நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் விடுதலையை தருவார். இல்லை படிக்கிற வயசுல நீ பின்னால போய் லவ் என்று சொல்லி இந்த காரியத்துல மாட்டிக்கிட்டு இருந்தீன்னா உன் எதிர்காலம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன் படிப்பு போயிடும், உன் அழகு போயிடும், அந்தஸ்து போயிடும், உன் பேரு போயிடும், உன் மேல வச்சிருக்க நல்ல நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் சிதைந்து போகும். நீ உருக்குலைஞ்சு நிற்ப. இந்த நிலைமை வேணுமா உனக்கு? இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே ரட்சணை நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேறொரு நாள் கொடுக்கப்படாது. இதை யார் கேட்குறீங்களோ இன்றைக்கே மனம் திரும்புங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மன்னிப்பார். தாவீதுக்கு வந்த ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா? அவன் பாவம் செய்யும் போதெல்லாம், ஆண்டவரே நான் தான்ப்பா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஃபுல் சரண்டர் ஆயிடுவான். அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க இன்னைக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறணுமா?
உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. தாவீது பாருங்க, போகிற இடத்துலலாம் ஜெயிக்கிறான், எல்லாரையும் ஜெயிக்கிறான் பாருங்க. மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர், எங்கெங்க போகிறானோ ஏதோமியர், எல்லா இடத்துலையும் ஜெயம், எல்லா இடத்துலையும் ஜெயம். இதில் 7ஆம் வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஆதரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். பரிசை அப்படின்னு சொன்னால் கேடகமா. இந்த கேடகம், இந்த பரிசை எடுத்து கொண்டதுனால தாவீதுக்கு நிறைய பொன் மிகுதியாக கிடச்சிதான். இவன் என்ன இதெல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிட்டானா? இல்லை, தான் மகன் ஆலயம் கட்டுறதுக்கு அவன் இதையெல்லாம் சேகரித்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அதனால யாக்கோபு 1:17 சொல்லியிருக்கு, நன்மையான எந்தையும் ஜோதிகளையும் பிதாவினிடத்து இறங்கி வருகிறது. நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னா அங்கேருந்து தாங்க வரணும், எந்த மனுஷனும் செய்ய முடியாது. மேலே ஆண்டவர் கட்டளை இட்டாதான் எந்த மனுஷனை கொண்டும் செய்ய முடியும். காக்காவை கொண்டு செய்ய முடியும், மீனை கொண்டு செய்ய முடியும், மீன் வாயில் வெள்ளிப்பணம் எடுக்க முடியும், காகத்துக்கிட்ட இருந்து அப்பமும் இறைச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மேலே இருந்து உத்தரவு கொடுக்காட்டா உங்ககிட்ட ஒன்றுமே வராது. அதனால் இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஃபுல்லாக சரண்டர் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் பாவத்தோடு இருக்கும்போது உங்கள் மனசில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அதையெல்லாம் மறக்கிறதுக்கு குடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ பாருங்க, ஒரு பாவம் உங்களை பாவத்தை மேலே செய்ய வைக்கும். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் அந்த ரிலாக்ஸை கொடுக்கறது யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அந்த தேவனை பார்த்து, கல்வாரி சிலுவையை பார்த்து நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவரேனே மன்னியோன்னு கேளுங்க, ஆண்டவர் மன்னிப்பை தருவார். தாவீதுக்கு கொடுத்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் தருவார். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உர்ரப கரபலபரபலபரபா திக்கரபலபரபலபரபா ரிவக்கரபலபரபா உஷபரபலபரபலபரபா தீபரபஹத்தனை கர்ஷலோர பேக்கரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்களோ அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா போதும் ஆண்டவரே, பாவத்தோடு விளையாடின நாட்கள் போதும். அப்பா, கையில் மதுவையும் மாதுவையும் ஏந்தி கொண்டு ஆண்டவரை கம்யூனியன் எடுக்கிறாங்களே சுவாமி, மன்னிங்க டாடி, இந்த பிள்ளைகளை மன்னிங்க டாடி. ஐ கமன் ஷல் பி ஹோதனாய் லபி கதனாய் கர்பி ஹோதராய் கரபா. எவ்வளோ துணிகரம் ஆண்டவரை, துணிகரமா பந்தியில் பங்கு கொள்ளக்கூடாதுன்னு பைபிளில் இருந்தோம். இன்னைக்கு துணிகரமாய் கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்றாங்களே, குடிச்சிட்டு போய் கம்யூனியனில் கை வைக்கிறாங்களே. ஆண்டவரே தொடுங்க டாடி நபர்களை. அப்பா, பாக்கு போட்டுட்டு கம்யூனியனில் கொண்டு கை வைக்கிறாங்களே. ஆண்டவரே சிகரெட்டை பிடிச்சிட்டு கம்யூனியனில் கொண்டு கை வைக்கிறாங்களே. வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து கொண்டு, வேறொரு ஆணோடு தொடர்பு வைத்து கொண்டு கம்யூனியனில் பந்தி எடுக்கிறாங்களேப்பா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரை, கிறிஸ்தவர்களை மன்னிங்க ஆண்டவரை. கிறிஸ்தவன் என்கிற போர்வையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்பா சகோதர சகோதரிகளை மன்னிங்க அப்பா. பாவத்தோடு விளையாட வேண்டாம்ப்பா, அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க, இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரை இறங்குங்கப்பா. பிசாசானவன் ஒரு கூட்டத்தை அவனுக்கு ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறான்ப்பா. இந்த பிசாசின் கிரியிலிருந்து அவங்கள விடுதலை செய்யுங்க ஆண்டவரை. செய்வன கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரை. வாலிப பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்பா. படிக்கிற வயது அப்பா, 10 வயதுலேருந்தே லவ் பண்றேன்னு சொல்லுதுங்களேப்பா. என்ன தெரியும் ஆண்டவரை, இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரை. இன்னைக்கு ஆண்டவரை உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்குதேப்பா. சிறு பிள்ளைகள் அப்பா வீட்டுக்கு அடங்காம மொபைலுக்கு அடிமையாகி, கேம்ஸுக்கு அடிமையாகி ஆண்டவரே அப்பா, வேண்டாத அசிங்கமான ஆண்டவரை படங்கள், ஆபாச படங்களை அப்பா இந்த செல்போனில் பார்த்து கெட்டு போறாங்களே சுவாமி. இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்ப வைங்கப்பா, மனம் திரும்ப வைங்க டாடி. ஆண்டவரை வீட்டுக்கு அடங்காம எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. இந்த கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை ரட்சிங்க, நாம மகிமைப்படட்டும். படிக்கிற வயசுல படிக்கிறதுக்கு ஆண்டவரை கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா. திருமணமாகிற வரைக்கும் பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரை. காலேஜுக்கு போறேன்னு ஊரை சுத்தக்கூடாது ஆண்டவரை, பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தக்கூடாது ஆண்டவரை. அதுல இருந்தெல்லாம் விடுதலையை கொடுங்கப்பா. அப்பா, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் நைட்டு உட்காந்து ஆண்டவரை வாட்ஸ்அப்பில் ஆண்டவரை அப்பா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரை, தொடுங்கப்பா.
நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.